அனைவருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு Vlogs with Subbu. ஜாப் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? போட்டதுக்கப்புறமா நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். இந்த ஜாப் பார்த்திங்க அப்படின்னா ஐடி ஜாப் கிடையாதுங்க. ஸோ நான் ஐடி தான். ஸோ அது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். என்னுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சுப்பு. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வத்தலக்குண்டு பக்கம் குன்னத்துப்பட்டி அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் தான் படித்தது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ப்ராக்டிக்கல் நர்சிங் வந்து முடிச்சிருக்கிறேன். நர்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஜிஎன்எம் பிஎஸ்சி அந்த மாதிரி இருக்குது. நான் முடித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ப்ராக்டிக்கல் நர்சிங் வந்து முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சுட்டு 2.5 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் 2016 மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு ஏன் போகல அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐடி. ஸோ அவருக்கும் வந்து ஷிஃப்ட் இருக்கும், எனக்கும் ஷிஃப்ட்டு. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். 2 பேருமே வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா பார்த்துக்க முடியாது, பேசிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சரி வேலைக்கே போகல. அதுக்கப்புறம் குழந்தைங்க இங்கே எப்போ வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 வந்தோம். அமெரிக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம் ஆச்சு. ஸோ இங்கே வந்த உடனே நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாதுங்க. வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா I-140 அப்ளை பண்ணியிருக்கணும். I-140 அப்ளை பண்ணி நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா EAD அப்ளை பண்ணணும். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்தது வீசா பார்த்திங்க அப்படின்னா H1B வீசா. நான் டிபெண்டன்ட் H4 வீசாவில் வந்திருக்கேன். H4 வந்தவங்க உடனே வேலை பார்க்க முடியாது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். EAD வாங்கினதுக்கப்புறமா நம்ம வேலைக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கேன் இல்லையா? அங்கே வந்து வேலை பார்த்தேன் நர்சிங் முடிச்சிருந்தனால. ஆனால் இங்கே வந்து டேரெக்டாக வந்து நர்சிங்க்குள்ளே நுழைய முடியாது. அதுக்குன்னு கொஞ்சம் இங்கேயும் படிக்கிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லாங்குவேஜ் இங்கே வந்து எல்லா இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி காலேஜ் இருக்கும். இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துலையும் ஒரு கம்யூனிட்டி காலேஜ் இருக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஎல்பி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்த உடனே எனக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ்லாம் அவ்வளோவா பேச வராது. சரி ஃபஸ்ட்டு இதை போய் லாங்குவேஜ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு படிக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த 4th லெவலில் வந்து லெவலப் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நிறைய கோர்சஸ் இருக்கும். அந்த கோர்ஸில் நம்ம என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை எடுத்து நம்ம படிக்கலாம். அங்கேயே அந்த காலேஜ்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு நம்ம படித்தது ரிலேட்டடாக அந்த காலேஜில் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பே பண்ணி கூட படிக்கிற மாதிரி இருக்கும். சில கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்லேயே வந்து கிடச்சிரும். சில கோர்சஸ் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்குள்ளே அடங்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நர்சிங் பிடிக்கும், கிளினிக்கல் ரிலேட்டடாக போகணுன்ற ஆசை. ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யோசித்தேன் ஃபஸ்ட்டு நர்சிங் போகலாமா அப்படின்னு இவங்கக்கிட்ட கேட்கும்போது ஃபஸ்ட்டு அந்த நர்சிங்க்குமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இங்கிலீஷ் வந்து படிச்சிருக்கணும், திரும்ப வந்து மேக்ஸும் படிக்கணும். ஸோ அந்த கோர்ஸ் டூரேஷனும் பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ் கிட்ட போச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஏன்னா எனக்கு தர்ஷுக்குட்டி வந்து அப்போ வந்து 1 வயசு. அப்போ அவனையும் வச்சுட்டு நான் படிக்கவும் போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் என்னால் முடியாத விஷயம். ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா எனக்கு அந்த லெவலப் ப்ரோக்ராம் வந்து நான் பண்ணலை. ஏன்னா தர்ஷுக்குட்டி வந்து அப்போ பிறந்திருந்தா என்னால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாமல் அந்த ஏஎல்பி கோர்ஸை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அந்த காலேஜ்லேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன் அப்படின்னா கொஞ்சம் தர்ஷன் வளர்ந்ததுக்கு அப்புறமா சரி படிக்கலாம், இவனும் வளர்ந்துட்டான் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த கோர்ஸ் எடுத்தேன். நிறைய கோர்ஸ் வந்து பார்த்தேன். சிஎன்ஏ அப்புறமா பிலாட்டமி இந்த மாதிரிலாம் இருந்தது. சிஎன்ஏ பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபைடு நர்சிங் அசிஸ்டண்ட்டு. இது வந்து 5 months ப்ரோக்ராம் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிலாட்டமி சேம் இதே மாதிரி தான் இருக்கும். நான் தேடின எல்லாமே வந்து கிளினிக்கல் ரிலேட்டடாக தான் வந்து தேடினேன். அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணுற கோர்ஸுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குமான்றதை பார்த்தும் அப்ளை பண்ணணும் இல்லையா? அதையும் பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ நாள் இருக்குது, அடுத்து நம்ம படிச்சுட்டு எவ்வளோ நாளில் வேலைக்கு போக முடியும் அதையும் வந்து பார்த்துக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணேன் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத.
அடுத்ததான் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன வேலைக்கு போகிறேனோ அந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா அந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 months கோர்ஸு, ஸ்காலர்ஷிப்பும் வந்து கிடைக்கும் அந்த கோர்ஸுக்கு. அதே மாதிரி கம்யூனிட்டி காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ, அதாவது உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அந்த மாதிரி அந்த மாதிரி கோர்ஸ் கூட எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சராக போகிறாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க டீச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நல்ல ஜாப் தான். ஸோ அதுவும் வந்து நம்ம போய்க்கலாம். நான் ஐடி இல்லாமல் இருக்கிறவங்க அதை கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் படித்தேன் அப்படின்னா டென்டல் அசிஸ்டண்ட்டுங்க. அது வந்து 2 months கோர்ஸு. ஸோ அதை படித்து முடிச்சிட்ட உடனே இங்கே வேலை கிடச்சிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட நான் அது எப்போ கம்ப்ளீட் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டண்ட் வந்து 2023 பண்ணேன். 23 பண்ணிவிட்டு 2 months கோர்ஸு, டிசம்பரில் எக்ஸாம் இருந்தது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணும்போது என்னால் வந்து உள்ளே நுழைய முடியல. ஏன் அப்படின்னா என்ட்ரி லெவலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ட்ரி லெவல் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து சில கிளினிக்கில் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் கூட கேட்டு போய் ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் படிச்சிருந்தாங்க. படிச்சுட்டு வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்க தான் வந்து சொன்னாங்க, சுப்பு பேசாமல் நம்ம வந்து டென்டல் அசிஸ்டண்ட்டே பண்ணலாம். ஏன்னா அவங்களும் நர்சிங் தான் முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த போய் வேலை பார்த்துட்டு ஷிஃப்ட்டு நைட் டியூட்டி இதெல்லாம் நம்மளுக்கும் இனிமேல் கஷ்டம் ஏஜ் ஆகும்போது. அதனால இந்த மாதிரி கிளினிக்னா மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர்ற மாதிரியே பார்த்துக்கலாம் சுப்பு அப்படின்னு அவங்க தான் எனக்கு சரி ஓகே சுப்பு இந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுஷ்மி தான் சொன்னாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே அந்த கோர்ஸ் முடித்தோம். அவங்களும் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கிளினிக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்ன்ஷிப் போனேன். ஒரு 1 month போனேன். இன்டர்ன்ஷிப் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழித்து வேலைக்கு வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் இருந்தது. என்ன அப்படின்னா எனக்கு இது என்னென்னா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது என்னென்னா என்ட்ரி லெவல் வந்து எடுக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு டென்டல் அசிஸ்டண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பித்தேன். டவுன் ஆகிட்டு என்ன பண்ணேன், அப்புறம் என்னோடய வீட்டுக்கார்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, எப்பா எனக்கு வந்து திரும்ப நான் பேசாமல் நர்சிங்கே ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கெலாம் ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த சைடு ஹார்ட்லேண்ட் கம்யூனிட்டி காலேஜில் மறுபடியும் வந்து சிஎன்ஏக்கு அப்ளை பண்ணேன். சிஎன்ஏக்கு அப்ளை பண்ணி அதான் சர்டிஃபைடு நர்சிங்க்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண உடனே அந்த கோர்ஸும் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை ஆகிடுச்சு. ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டும் வந்துருச்சு. ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டென்டல் அசிஸ்டண்ட் இன்டர்வியூக்கு வந்து கால் வந்ததுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த சிஎன்ஏவை வித்ட்ரா பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு லாஸ்ட் ஹோப் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி ஒரு 2 weeks வெயிட் பண்ணேன். எந்த காலும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களா வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் வாங்க, இல்லைன்னா ஒரு ½ day வாங்க, அதுக்கான பே மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஃபுல் டேவாக வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு எனக்கு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா எனக்கு சேலரி வந்து பெரிய மேட்டராக தோணலை. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா போதும், உள்ளே நுழைஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் அந்த இடத்துல இருந்தது. ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்க ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பெரியோடான்டிஸ்ட். ஸோ டாக்டர் அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், டென்டல் அசிஸ்டண்ட்டு இங்கே. ஸோ ஃபைனலி நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஐ எம் அ டென்டல் அசிஸ்டண்ட்டுங்க. சரிங்க, இந்த கோர்ஸை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோர்ஸுக்கு முன்னாடி ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஹை ஸ்கூல் முடிச்சுட்டே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டென்டல் அசிஸ்டண்ட் சேலரி எனக்கு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் ஹைஜீனிஸ்ட்டு. அதை கூட நீங்கள் படிக்கலாம். அதுவும் நீங்கள் டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேலைக்கு போய்கிட்டே பார்ட் டைமாக போயிட்டே கூட நீங்கள் டென்டல் ஹைஜீனிஸ்ட்டும் படிச்சுக்கலாம். படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான சேலரி வந்து டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டென்டல் அசிஸ்டண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிபிஆர் சர்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டில் ஒரு 4 hours வந்து ஆன்லைன்லேயே பண்ணேன். அதுக்கப்புறம் இன்பர்சனாக போய் ஒரு 2 hours பண்ணேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்து மெயிலில் அனுப்பிடுவாங்க. அது வேலிடிட்டி பார்த்திங்க அப்படின்னா சிபிஆர் கோர்ஸ் வந்து 2 years வேலிடிட்டி இருக்குங்க. அதையும் கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்.
இனிஷியலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க. கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வேறு இதுக்கு மூவ் ஆகிட்டு கூட ஒரு நல்ல சேலரியில் போய் உட்காந்துக்கலாம். அது வரைக்கும் கிடைக்கிறத விட்டுறாதீங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி, அக்கா அங்கே வந்து எப்படி நீங்கள் லாங்குவேஜ் எல்லாம் இது பண்ணுறீங்க, அங்கே வந்தால் ஈஸியாக இருக்குமா, பேச முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயன்ஸாக பேசணுன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் கரெக்டாக இருந்தால் போதும். நீங்கள் சொல்ல வர விஷயத்தை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணால் போதும். ரொம்ப வந்து ஃப்ளூயன்ஸாக பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்னோட இடத்துலேருந்து நான் அப்படி தான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து நம்ம கேட்டால் கூட பண்ண மாட்டாங்க. அவங்களும் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலும் பண்ண மாட்டாங்க. பார்த்தா கூட கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் கடந்து வந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லையோ, யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாரிஃபை கொடுக்குறேன். இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.